ஹாய் குடீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை எண்ணமே வாழ்க்கை. வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் மிகப்பெரிய வீரர். அவர் வெற்றி பார்க்காத போரே கிடையாது. மிகப்பெரிய திறமைசாலி. தன் நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே செஞ்சு கொடுத்த மிக சிறந்த புகழ்பெற்ற அரசர் அவர். அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார், அழகான அறிவான இளவரசர். ஆனால் அவருடைய முதுகில் ஒரே ஒரு கூன் இருந்தது. அவரால் எப்பயுமே குனிஞ்சே தான் நடக்க முடியும். இப்படி தன் மகனை பார்க்கும்போதெல்லாம் அரசருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பக்கத்து நாடுகளில் இருக்கிற புகழ்பெற்ற மருத்துவர்கள் எல்லாருமே வரவழைச்சி இளவரசருக்கு சிகிச்சை கொடுத்து பார்த்துட்டாரு. ஆனால் எந்த பலனுமே இல்லை. இளவரசருடைய கூன் சரியாகவே இல்லை. கடைசியாக பக்கத்து நாட்டில் ஒரு வயசான மருத்துவரை பற்றி கேள்விப்பட்ட அரசர் அவரை வரவழைச்சி இளவரசருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டி கேட்டுக்கிறாரு. அவரோட ஆலோசனைப்படி மருத்துவம் நடக்க ஒரு சில ஆண்டுகளில் இளவரசரின் கூன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சது. கடைசியில் இளவரசர் நல்லா நிமிர்ந்து நடக்கவே ஆரம்பிக்கிறாரு. மன்னர் மகிழ்ச்சியோட மருத்துவருக்கு பொன்னும் பொருளும் பரிசாக கொடுக்குறாரு. அந்த மருத்துவரின் மருத்துவ முறையே சற்று வித்தியாசமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, மருத்துவர் இளவரசருக்கு மருந்துகள் எதுவும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவர் நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையுடன் கூடிய ஒரு ஓவியம் ஒன்றை வரைய கட்டளையிடுறாரு. வரைஞ்ச அந்த ஓவியத்தை இளவரசர் அன்றாடம் பார்க்கும்படியான இடங்களில் எல்லா இடத்துலையுமே அந்த ஓவியத்தை வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சார். அந்த படங்களை பார்க்க பார்க்க இளவரசருக்கு நாமும் ஒரு நாள் நல்லா நடப்போம் அப்படிங்கிற மன எண்ணம் ஆள் மனசில் உருவாகுது. அந்த எண்ணமே விரைவில் வெற்றி பெற்றது. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளையே இதை செஞ்சு பார்க்கக்கூடாது? நம்மளோட குறிக்கோள்களை ஓவியமாக வரைஞ்சோ இல்லை எழுத்து வடிவமாக எழுதியோ நம்ம பார்வைப்படும்படியான இடங்களில் வச்சு பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம குறிக்கோள்களும் ஒரு நாள் நிஜமாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.